அன்பு இதயங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சிஎம் ஆன பிறகு முதல் முறையாக கரூருக்கு பயணிச்சிருக்கிறார் சிஎம் விஜய்ங்க. அட்லாஸ்ட் ஜூலை 10ஆம் தேதி கரூர் விசிட்டுங்க. அதில் பல விஷயங்கள் ஓப்பனாகவே பேசியிருக்காரு. அதில் முக்கியமான 5 அம்சங்கள். ஏன்னா அடுத்தடுத்த அரசியல் பரபரப்புகளுக்கு சுவாரஸ்யங்களுக்கு பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளார இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அரசாணை வழங்கக்கூடாது, அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னும் எதிர்ப்புகளும் வந்த வண்ணம் இருக்கு. அதே நேரத்தில் நீதிமன்றமும் சில வழிகாட்டல்களையும் கொடுத்திருக்கு. ஓப்பனாக இப்படியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளார பார்த்தோம்னா 2 விஜயபாஸ்கர்களுக்கும் அவங்க சில கோரிக்கைகளை வைக்க அவங்களுக்கு கட்டளையும் போட்டு இருக்கிறார் விஜய். புதுசா சில டாஸ்க்குகளை அசைன்மெண்ட்களை கொடுத்திருக்காரு அப்படின்லாம் தகவல்கள் வருது. ஸோ இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். டிவிக்கு டார்கெட் 7 7இல் வெற்றியை கொடுக்குமா விஜயின் 5 தோட்டாக்கள்? கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் நாள் கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவம். யாராலையும் எளிதில் அதிலிருந்து மீண்டு வந்து விட முடியாதுங்க. கிட்டத்தட்ட 41 பேர்களுக்கு மேல உயிரிழந்தாங்க. நாட்டையே உழுக்குன ஒரு பெரும் துயரம் தான். அரசியலை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் பல விஷயங்கள் நடந்துருச்சு. அப்ப தாவேகா தலைவராக கரூருக்கு போனவர் சிஎம் ஆன பிறகு முதல் முறையாக ஜூலை 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமை கரூருக்கு விசிட் செஞ்சிருக்கிறார் திரு ஜோசப் விஜய் முதலமைச்சர். வழிநடுக அவருக்கு உற்சாக வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்க. அட்லாஸ்ட் இங்கே மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மதிய நேரத்தில் நடந்தது. அங்கே பல விஷயங்களை ஓப்பனாக பேசியிருக்காரு. முக்கியமாக போன முறை தேர்தல் பரப்புரை செஞ்சப்ப பெரம்பலூர் போகிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து காவல்துறையினர், அந்த மாவட்ட காவல்துறையினர் ஒரு அலர்ட் கொடுத்தாங்க. அதனால் அந்த கூட்டத்துக்கு நாங்கள் போகாமல் திரும்பிட்டோம். அடுத்த நாள் நாங்கள் வருத்தமும் தெரிவித்தோம் மக்கள்கிட்ட. அந்த மாதிரியான ஒரு அலர்ட்டை நாங்கள் நாமக்கல்லேருந்து கிளம்புறப்பவே ஏன் கரூர் போலீஸார் கொடுக்கல? அப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ராமா நடத்தியிருக்காங்க அப்படின்னு டைரக்டாக கரூர் மாவட்ட போலீஸை அட்டாக் பண்ணியிருக்காரு. அதாவது கரூர் மாவட்ட போலீஸாரை தனியாக வேறொருவர் இயக்கி இருக்கிறார், அந்த பவர்ஃபுல் பார்ட்டி அப்படிங்கிறத ஹிடனா இந்த இடத்துல சார்ஜ் பண்ணுறாரு. 1. 2வது, வாய் திறந்து பேசுங்க சிஎம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க மக்கள். அப்புறம் ஃபுல்லா பேசுனா எல்லா இடத்துலையுமே ஒன்றும் இல்லாமல் தோத்துருவீங்க அப்படிங்கிற ரீதியில் அட்டாக் பண்ணிட்டு நான் சட்டமன்றத்தில் பேச தொடங்கின உடனே இவங்கெல்லாம் வெளிநடப்பு செஞ்சுறாங்க. திமுக குறிப்பிடுறாரு. இனிமேல் சபாநாயகர்கிட்ட சொல்லிடணும், நீங்க பேச ஆரம்பிக்கிறப்ப எல்லா கதவுகளையும் மூட உத்தரவிடணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. 3வதாக, பார்ட்டி ஃபண்டுன்னு தான் நம்ம சொன்னோம், எந்த கட்சின்னு நம்ம குறிப்பிடலை. ஆனால் உடனே எங்கள் அப்பா பீரோக்குள்ளார இல்லை அப்படிங்கிற ரேஞ்சில் உடனே ஒவ்வொருத்தரும் ஓடு ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அதை ரைமிங்காகவே பாடி காட்டுறாரு. நீங்கள் அந்த அவங்களே வெளியிட்ட அந்த லைவ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த இடத்துல அதுலேயும் ஒன்று சொல்கிறாரு, நான் முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், ஸ்டாலின் சாரை நான் சொல்லலை, அவர் மேலே எனக்கு தனி மரியாதை இருக்குது அப்படின்னு பிரித்து பேசுகிறாரு. அதாவது முன்னாள் அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள், அவரை தான் குறிப்பிட்டு இந்த இடத்துல பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் கரூர் கம்பெனி ஓனர் எங்கெங்க இந்த மாவட்டத்துக்காரரு அப்படின்னும் ஒரு அட்டாக் பண்ணியிருக்காரு. அதாவது முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி. விஜய் அவருடைய ஸ்பீச்சில் ஸ்டாலின் அவர்கள் மீது மரியாதை இருக்குது அப்படின்னு ஒரு தனியாக அவரை நிறுத்தி ஒரு முக்கியமான தலைவரை, மூத்த தலைவரை நான் மதிக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சாஃப்டான கவனத்தை, மக்களுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்பிட்டு, இன்னொரு பக்கம் அவங்களுடைய மாஜிக்கல் சரியில்லை. அதாவது அவர் நல்லவர் தான், ஆனால் அவர் கூட இருக்கிற யாரும் சரியில்லை, அதனால தான் மக்கள் என்ன தேர்வு செஞ்சிட்டாங்க, இப்போ ஆட்சிக்கு வந்து இவர்கள் மீது நாங்கள் விசாரித்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படிங்கிற டோனில் தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருக்காரு. ஓப்பனாக 1 லைனில் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை அவருடைய டார்கெட் அப்படிங்கிறது கரூரை மையமிட்டு முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவரையே அட்டாக் செய்வதாக இருந்தது. அதன் தொடர்ச்சியாகவே தான் தீய சக்தியும் தீஞ்சு போன சக்தியும் 2 பேரும் ஒன்று அப்படின்னு அவருடைய அட்டாக் நீண்டது. அதாவது திமுக அண்டு அதிமுக 2 பேருமே தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு வந்ததுல இருந்து அவங்க ஒன்று சேர்ந்து தாவேக ஆட்சி அமைக்காம இருக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கு இல்லையா? அதை வலு சேர்த்துற மாதிரி இந்த 2 பேரும் ஒன்று, அவங்க 2 பேரும் பேசிக்காம இருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு டைரக்டா அட்டாக் பண்றாரு. அதுக்கு அடுத்து என்ன வந்து சார்ஜ் பண்றாங்க. ஆனா டீலிமிட்டேஷன் இப்ப வருதுன்னு சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் சரி, நம்முடைய
தமிழ்நாட்டுடைய உரிமை, அதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட எதுக்கும் நாங்கள் தமிழ்நாட்டு நலன் சார்ந்தா இருப்போம் அப்படின்னு ஆணித்தரமாக அதை பதிவு செஞ்சுட்டு, உண்மையிலேயே இவங்க தான் எதுக்குற மாதிரி சொல்லிட்டு அங்கே போய் கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஜக ஆதரவை அவங்களோடு நெருக்கமாக இருக்காங்க திமுக அப்படின்னு அந்த இடத்துல ஒரு அட்டாக்கை முன்வைக்கிறாரு. அதற்கு அடுத்து எங்களுடைய ஆட்சிங்கிறது ஊழலற்ற ஆட்சியோடைய தொடக்கமா இருக்கு, நிறைய இடத்துல லஞ்சம்லாம் இல்லை அப்படின்னு மக்களே தெரிவிக்கிறாங்க. ஆனா உங்களுடைய முந்தைய ஆட்சிங்கிறது லஞ்சம் ஊழல் முறைகேட்டோடு தான் இருந்தது. இப்பயும் மீறி யாராவது எங்கேயாவது ஒரு சில இடத்துல லஞ்சம் கிஞ்சன்னு கேட்டாங்கன்னா, இது என்னுடைய தம்பியுடைய ஆட்சி, எங்க அண்ணனுடைய ஆட்சி, விஜயோடைய ஆட்சின்னு எதிர்த்து கேள்வி கேளுங்க அப்படின்னும் அந்த இடத்துல பேசியிருக்காரு. அதை ஒட்டி தான் பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா, நான் ஜனன்னு தாங்க நிற்பேன் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அதாவது நான் கிளியரான ஒரு கவர்மெண்ட்டை கொடுக்க போறேன் அப்படின்னு இந்த இடத்துல பதிவு பண்றாரு. இதன் மூலமா டிஎம்கேவையும் ஏடிஎம்கேவையும் அட்டாக் பண்றாரு. மிக முக்கியமா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக அப்படின்னு பேசியிருக்காரு. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி எப்படி பேசினாரு அதே போலதான், பெரிய வசதியெல்லாம் எனக்கு இருக்கு, ஆனாலும் அதை விட்டுட்டு உங்களுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு மறுபடியும் அதை பதிவு செஞ்சிருக்காரு. அட்லாஸ்ட் இடைத்தேர்தலில் அமோகமான வெற்றியை மக்கள் கொடுப்பீங்க நம்புறோம் அப்படின்னு அந்த பாயிண்ட்டுக்கு பேச்சை முடிச்சாரு சிஎம் திரு ஜோசப் விஜய்ங்க. சுருக்கமா ஒரு ஷார்ட்ஸ் மெத்தட்ல சொல்லணும்னா, பாஜகவோடு அவங்க கதவை தட்டி கொண்டு இருப்பது திமுக தான். திமுகவும் அதிமுகவும் தாவேக்காவுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து செயல்படுறாங்க. ஊழல் ஆட்சியை அவங்க செஞ்சாங்க, ஊழலற்ற ஆட்சி தான் நம்முடைய நோக்கம். நான்காவதாக, இன்னைக்கு எல்லாரும் பயந்துகிட்டு சட்டத்துக்கு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்காங்க, நாங்க சரியா இருக்கோன்னு சொல்றாரு. ஐந்தாவதாக, கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவத்துக்கு நாங்க காரணம் இல்லை, அவங்க ஒழுங்கான ஏற்பாடை பண்ணலை அப்படின்னு கரூர்ல இருந்த, அதாவது முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய டீமை டார்கெட் பண்ணி இந்த இடத்துல பேசியிருக்காரு. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் எங்களுடைய டிவிகே சார்பாக கரூர்ல நாங்க நினைவு சின்னம் அமைப்போம் அப்படின்னு பேசி முடித்து இந்த 5 தோட்டாக்களையும் டிஎம்கே ஏடிஎம்கேக்கு எதிராக ஏவி இருக்கிறார். முக்கியமா டிஎம்கேக்கு எதிராக சிஎம் திரு விஜய்ங்க. கரூர் துயர சம்பவம், உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அரசு வேலை, ஆதரவும் எதிர்ப்பும். கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவத்துல உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தகுதியின் அடிப்படையில தகுதி வாய்ந்தவர்களுக்கு அரசு வேலை அப்படின்னு தாவேக்கா அரசாங்கம் அறிவிச்சாங்க இல்லையா. இது ஒரு பக்கம் தாவேக்கா அவங்களுடைய ஆதரவாளர்கள்கிட்ட ஆதரவாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் எதிர்ப்புகளும் அதிகரிச்சபடியே இருக்குங்க. அதுல அவங்க முன்வைக்கக்கூடிய வாதங்கள் அப்படின்னு பார்த்தா, ஏங்க இது ஒரு கட்சி சார்ந்து நடந்த ஒரு கூட்டம், உயிரிழந்த குடும்பத்தினருக்கு நம்ம நிவாரணம் கொடுக்கணும், பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நம்ம இருக்கணும், நிச்சயமா மாற்று கருத்தே இல்லை. குறிப்பா ஒரு அரசாங்கம் அவங்களோடு இருக்கணும் அப்படிங்கிறது சரிதான். ஆனா இது ஒரு கட்சி சார்பாக நடந்த ஒரு கூட்டத்துல ஏற்பட்ட ஒரு இழப்புங்க, விபத்து. அப்ப இதே மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டதுன்னா, ஒவ்வொரு பார்ட்டியோடைய மீட்டிங்லையும், அப்ப எல்லா பார்ட்டியில இறந்தவங்களுடைய குடும்பத்தினருக்கும் நீங்க போய் அரசு வேலை கொடுப்பீங்களா? இது எந்த வகையில சரியா இருக்கும்? இப்ப கரூருக்கு நினைவு சின்னம் அமைப்போம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, டிவிகே சார்பாக அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, உயிரிழந்த குடும்பத்தினருக்கு உங்களுடைய கட்சி சார்ந்தவர்களுடைய நிறுவனங்கள்ல அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அவங்களுடைய 58 ஆண்டுகள் வரை, அதாவது 58 வயது வரை அவங்களுக்கான பணி உத்தரவாதத்தை நீங்க கொடுக்கலாம். பல விஷயங்கள் இருக்கு. இல்லைன்னா மிகப்பெரிய அளவுல நீங்க அவங்களுக்கு நிதி கொடுக்கலாம். அவங்களுடைய கட்சி சார்பாக அவங்களுடைய எதிர்காலத்தை உறுதிப்படுத்தலாம். அவங்களுடைய குடும்பத்தினர்கள், அவங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பை உறுதிப்படுத்தலாம். பல விஷயங்கள் இருக்கு. ஆனா அரசின் சார்பாக அப்படின்னு சொல்றப்பதான் கேள்விகளே வருது அப்படின்னு பல்வேறு எதிர்க்கட்சியினரும் சமூக ஆர்வலர்களும் இந்த வாதங்களை முன்வைத்தபடி இருக்காங்க. தாவேக்கா ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற 2 இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் கட்சியினருமே கூட அரசு வேலை அப்படிங்கிறது ஏற்புடையதாக இல்லை, நீங்க இது அதிகார துஷ்பிரயோகம் செய்யற மாதிரி இருக்கு அப்படின்னு சிபிஐ கண்டிச்சிருக்காங்க. சிபிஎம்மும் கூட இது சரியில்லை அப்படின்னு வாதங்களை முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்துல இந்த விவகாரம் நீதிமன்றத்துக்கும் ஜூலை 10ஆம் தேதி போயிருக்கு. மனுதாரர் என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா, அங்க உச்ச நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில சிபிஐ இந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் நேரத்துல முதலமைச்சர் இப்ப அரசு பணி கொடுக்கிறது அப்படிங்கிறது அது சாட்சிகள் களைய ஒரு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா இந்த விசாரணையில பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் ஒரு சாட்சிகளாக இணைஞ்சிருக்காங்க. ஸோ இது அனுமதிக்க கூடாது அப்படின்னு
வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனா நீதிமன்றத்துல, உயர் நீதிமன்றத்துல என்ன தெரிவிச்சாங்கன்னா, மதிப்புமிகு நீதிபதி, கரூர் நெரிசல்ல இறந்தோர் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்குவதில் என்ன தவறு, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பொருளாதார உதவி அவசியம்தானே, தேவைதானே அப்படின்னு உயர் நீதிமன்ற மதுரை கிளை மதிப்புமிகு நீதிபதி அவரு தெரிவிச்சிருக்காருங்க. அட்லாஸ்ட் தற்காலிகமாக அவர்களுக்கு அரசு பணி வழங்கலாம். அதே நேரத்துல ஜூலை 21 இந்த வழக்கையும் ஒத்தி வச்சிருக்கு உயர் நீதிமன்றம். இதுதாங்க நடந்தது. அதே நேரத்துல 2 விஜயபாஸ்கர்களுக்கும் இங்க சில கட்டளைகளையும் போட்டாரு சிஎம்ங்க. 2 விஜயபாஸ்கர்கள் விஜய் கொடுத்திருக்கும் அசைன்மெண்ட். சமீபத்தில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்காவில் ஐக்கியமான 2 முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள், குறிப்பா இதே மாவட்டத்தை சேர்ந்தவர், கரூர்காரரான முன்னாள் அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் இங்க சிஎம் உடைய கரூர் விசிட்டின் போது இந்த நிகழ்ச்சியில வெள்ளி வாழ் அதை பரிசா கொடுக்கிறாரு. உடனே மேடையில இருந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான திரு ராஜ்மோகனும் போர்வாள் அப்படின்னு ஆகா ஓகுன்னு புகழ்ந்தாரு. இவரும் என்னுடைய 3 வயசு பேரன் குழந்தைங்க எல்லாருமே நம்ம கட்சியில சேர்ந்துட்டீங்களா தாத்தா அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னு தன்னால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு புகழ்ந்து தள்ளிட்டாரு மாஜி மினிஸ்டரான எம்.ஆர். விஜயபாஸ்கருங்க. அப்புறம் சிஎம்க்கு சில கோரிக்கை, ஒரு எளிய தொண்டராக அப்படின்னு பதிவு செஞ்சாரு. இதே மீட்டிங்க்கு மற்றொரு மாஜி மினிஸ்டரான விராலிமலை திரு சி. விஜயபாஸ்கர் அவரும் பங்கெடுத்திருந்தாரு. இந்த மீட்டிங்லாம் ஓவரான பிறகு சில விஷயங்கள் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்கப்பட்டது, அசைன்மெண்ட்டுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு நம்ம விசாரிச்சு பார்த்தப்ப இந்த மேடையிலேயே சிஎம் திரு ச. ஜோசப் விஜய் பேசுறப்ப வாஷிங் மெஷின் கழகம் அப்படின்லாம் சொல்றாங்க, உண்மையிலேயே திமுக தான் அப்படின்லான்ட்டு அட்டாக் பண்ணியிருந்தாரு. அதாவது பொது வழியில இந்த 2 விஜயபாஸ்கர்களும் தாவேக்கால இணைஞ்ச பிறகுதான் அவங்க மீது இருக்கக்கூடிய புகார்கள், வழக்குகள் இதை வச்சுதான் வாஷிங் மெஷின் கழகம் அப்படின்னு தொடர்ந்து தாவேக்கா ஆட்சியை விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டோமே அப்படின்னும் சிஎம் டீம் யோசிக்கிறாங்க. ஆனாலும் கூட அவங்க எதிர்பார்க்கின்ற அந்த மேஜிக் நம்பர் 118 வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இருந்தாலும் சில பல அசைன்மெண்ட்டுகளும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பேருமே டெல்டா மாவட்டங்கள், அப்புறம் இங்க கரூர் உள்ளிட்ட இந்த சுத்து வட்டார மாவட்டங்கள்ல கட்சியை வளர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. இரண்டாவதாக அந்த 118க்கு தேவையான எல்லாவற்றையும் நாங்களே கொண்டு வந்து தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவதாக இந்த இடைத்தேர்தல்கள் வருது இல்லையா, அதற்கான எல்லா விதமான வைட்டமின் வேலைகளையும் நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் தாவேக்கா சார்பாக என்ன, தலைமை சார்பாக நீங்க உங்களுக்கு மறுபடியும் போட்டியிட வாய்ப்பு தரலாம், ஆனா அமைச்சர் பதவியோ இல்ல கட்சி பதவியோ எதிர்பார்க்க கூடாது இப்போதைக்கு அப்படின்னும் கட்டளை போட்டிருக்காங்க. அதே நேரத்துல இங்க இடைத்தேர்தலில் முழுமையாக நம்ம வெற்றி பெறணும் 7லும் அதற்கு முன்னதாக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர் மீண்டும் சிறைக்கு செல்ல வேண்டும். அதுதான் நமக்கான ஒரு மக்கள்கிட்ட ஆதரவையும் பெருக்கி கொடுக்கும் அப்படின்னும் பேசியிருக்காங்க. இது என்ன நீங்க சொல்றது, பர்சனலாவே அதை நான் உணர்வுபூர்வமா செய்யறேன் அப்படின்னு எம்ஆர்வியும் உத்தரவாதம் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி அசைன்மெண்ட்டுகளும் ஒப்புதலும் கொடுக்கப்பட்டு இந்த கரூர் மீட்டு ஒரு புது பரபரப்பையும் தொடங்கி வச்சிருக்கு. 7லும் இல்லை அடுத்தடுத்து இன்னும் சில ராஜினாமாக்கள் நடந்தா அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தல்களிலும் முழுமையான வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மறக்காம கருத்துரை பகுதியில் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.